கறி லீஃப் நல்லா க்ரோ ஆகிறதுக்காக சில ஹோம்மேடு ஃபர்டிலைசர்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி. நான் இன்றைக்கி வந்து பருப்பும் சேர்த்து கழுவிருக்கேன், அதுவும் ஓகே தான். ஆனால் அரிசி நீங்கள் நார்மலாகவே டெய்லி வந்து சாதம் வைப்பீங்கள்ல, அதுக்கு முன்னாடி அரிசியை கழுவிட்டு அதை நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வடித்த கஞ்சி. அதாவது அரிசியை வந்து நான் எப்போயுமே வடிக்க தான் செய்வேன். அது என்னென்னா நிறைய தண்ணி ஊற்றி அரிசியை பாயில் பண்ணுவோம் இல்லையா, பாயில் பண்ணி அது நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த தண்ணி. ஸோ அது வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். நார்மலாக உடனே யூஸ் பண்ணுறத விட 2 நாள் கழித்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி இன்னுமே வந்து நம்ம பிளான்ட்ஸ் க்ரோத்துக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். இந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் அரிசியில் இருக்க அந்த ஸ்டார்ச்னு சொல்கிற மாவு சத்து வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இயற்கையாக நிறைய பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மண்புழுலாம் வளர்கிறதுக்கு இன்னுமே நல்லா ஹெல்ப் பண்ணுது. இதை அப்படியே வந்து நம்ம பிளான்ட்ஸுக்கு சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு 3லேருந்து 4 மடங்கு தண்ணி கலந்துட்டு மாதம் ஒரு முறை வந்து நம்ம பிளான்ட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த மோல்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க தேவையில்ல. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் நிறைய தண்ணி கலந்து அதை செடிகளுக்கு கொடுக்கலாம். இன்டோர் பிளான்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா மோல்டு ஃபார்ம் ஆகும். அவுட்டோரில் இருக்க கருவேப்பிலை, நம்ம காய்கறி தோட்டம், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து நீங்கள் சூப்பராக கொடுக்கலாம். நீங்கள் அரிசி வடித்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறுமனே நீங்கள் அரிசி கழுவின தண்ணியை மட்டும் கூட கொடுக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இலையெல்லாம் விட்டு நல்லா சூப்பராக கருவேப்பிலை வளரும். வேறு ஒரு இயற்கை உரத்தோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப்.